ஒன்றிய அரசு வீடுதோறும் குடிநீர் என்ற திட்டத்தை வச்சிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய 4142 கோடி ரூபாயில 732 கோடி ரூபாயை மட்டும்தான் வழங்கியிருக்காங்க. நிதியின்மையானால திட்டங்களின் செயல்பாடு சுணங்கக்கூடாதுன்னு நாம தான் நம்ம நிதியை கொடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வரோம். ஒன்றிய அரசின் திட்டமான பிரதமர் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிற மானிய தொகையானது 2016 ஆண்டு முதல் இன்று வரை 1.5 லட்சம் ரூபாயாக இருக்கு. இந்த திட்டத்தை செயல்படுத்தி வர தமிழ்நாடு அரசானது ஒரு வீட்டுக்கு 12 முதல் 14 லட்சம் ரூபாய் தன்னோட சொந்த நிதி மூலம் மானியமாக கொடுத்து ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் சொந்த வீட்டுக்கான கனவை நிறைவேற்றியிருக்கு. ஒன்றிய அரசின் இந்த திட்டத்திற்கு வழங்கப்படுகிற மானிய தொகையானது வீடு ஒன்றுக்கு 72,000 ரூபாயா 8 ஆண்டுகளுக்கு மேலா இருந்து வருது. ஆனா தமிழ்நாடு அரசு ஒரு வீட்டுக்கு 1,72,000 ரூபாய மானியமா வழங்கி வருது. ஆனா பேரு அவங்களோடது. இதுவே நம்ம அரசு செயல்படுத்தி வர கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் மாநில அரசின் மானியம் 3,53,000 ரூபாய். ஒன்றிய அரசு தன்னுடைய திட்டத்துக்கு வழங்க மானியத்தை ஒப்பிட்டா இது 5 மடங்கு அதிகம். ஒன்றிய அரசு தன்னோட திட்டங்களுக்கு தேவைப்படுகிற நிதியை தமிழ்நாடு அரசு மேல திணிக்கிறதுனால மாநில அரசோட முன்னுரிமை திட்டங்களுக்கு போதிய நிதியளிப்பு இல்லாமலே போகுது. இப்ப நான் சொன்னதில் இருந்த தமிழ்நாட்டினுடைய நிதிநிலைய நீங்க புரிஞ்சுக்கலாம். இத்தனைக்கும் இடையில தான் எல்லாத்தையும் சமாளிச்சு மக்கள் நல திட்டங்களை தீட்டி நிறைவேற்றிட்டு வரோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்று பேசும்போது கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசின் வருவாய் உயர்ந்திருந்தாலும் அரசின் கடன் சுமை பெருமளவு உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்படும் செலவுகளை வெட்டி செலவுகள் என்று குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்ட கடன் பிரச்சனை குறித்து நேற்றைக்கு நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஏற்கனவே விரிவாக பதில் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மாநில அரசும் வாங்க தகுதியான கடன் அளவு அதன் பொருளாதார உற்பத்தி மதிப்புல ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த வரம்புக்கு உட்பட்டுத்தான் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு நம்ம தெளிவா நேற்றைக்கு எடுத்து சொன்னார். எனவே இந்த கடன் பிரச்சனை பற்றி நான் மேலும் அதிகம் விளக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த திராவிட மாடல் அரசு மேற்கொண்ட செலவுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த 3 ஆண்டுகள்ல பல மக்கள் நல திட்டங்களை திட்டி செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இது எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்களின் நலனுக்காகத்தான். விடியல் பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற இந்த திட்டங்களுக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய செலவுகள் எல்லாம் வெட்டி செலவு என்றுதான் எதிர்க்கட்சி தலைவர் நினைக்கிறாரா என்றுதான் என்னுடைய கேள்வி. பெண்கள் மாணவ மாணவிகளோட சமூக பொருளாதார கல்வி முன்னேற்றத்துக்காக பண்ணுகிற செலவுகளை எதிர்கால தமிழ்நாட்டுக்கான முதலீடாக தான் நான் பார்க்கிறேன். இந்த திட்டங்களின் கீழ் பயன்பெறும் கோடான கோடி பயனாளிகள் கிட்ட உங்களுக்காக திராவிட மாடல் அரசு மேற்கொள்கிற செலவு வெட்டி செலவுன்னு சொல்ல எதிர்க்கட்சி தலைவர் தயாரா இருக்காரா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மீண்டும் மீண்டும் டங்ஸ்டன் பத்தி கிளப்பி மதுரை மக்களை குழப்ப பார்க்கிறாங்க. கனிம வளங்கள் விஷயத்துல மாநில உரிமையை ஒன்றிய அரசு பறிக்கிற சட்டத்தை ஆதரிச்சு டங்ஸ்டன் சுரங்க இடத்துக்கு வழிவகுத்து துரோகம் செஞ்சது அதிமுக தான். ஆனா நாங்க இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் எதிர்த்தோம். சட்டமன்றத்திலையும் முதலமைச்சர் பேசி முடிக்கிட்டு நான் தரேன் குடிச்சு வச்சுக்கிட்டு முதலமைச்சர் பேசுறதுக்கு அப்புறம் தரேன். தயவு பண்ணி உட்காருங்க, நான் தரேன். அப்படி மாத்திருது. சட்டமன்றத்திலையும் நான் அந்த வழக்கு சரியான வழக்கு இல்லைங்க. உட்காருங்க. நேற்றைக்கு நான் பதிவு பண்ணிட்டது. உட்காருங்க. பதிவாயிடுச்சு. ஆனா நாங்க நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறோம். சட்டமன்றத்தில் சொல்லி இருக்கிறேன்.
நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லி இருக்கிறேன். அதையும் மீறி அதையும் தாண்டி சொன்னேன். அப்படி வந்தா இந்த பதவியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இறுதியா சொல்லி இருக்கிறேன். இதற்கு பிறகு மக்களை குழப்பி அதுல குளிர் காய வேண்டாம் என்று குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டும் இதை சொல்றேன். இதுக்கு உடனே எந்திரிச்சு அந்த வார்த்தை எடுக்கணும் கேட்காதீங்க. குளிர் காயிற குறிப்பிட்டு சொல்றேன்.